அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். 7 சனியின் ஜென்மத்தில் இருப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் கவனத்துடன் இருப்பதும், தேகாரக்கத்தில் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உடற்பயிற்சி செய்ய செய்ய எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும். வேற்று மதத்தினால் அதீத ஆதாயங்கள் பெறுவது, அவர்களுக்கு கொண்டு அதற்கேற்ற முன்னேற்றத்தை ஏற்படுவது, இழுபறியாக எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவது, ஸ்ரீ ராகவேந்தர் வழிபாடு செய்வது, ராகவேந்தர் மந்திரங்களை சொல்வது, பூஜா ராகவேந்தர் சத்திய தர்மரதாச்ச பஜதாம கல்பவருஷே நமதாம காமதேனு என்ற மந்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்க தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். கோளர் பதிகத்தை மறந்தே விடாதீர்கள். கோளர் பதிகத்தை சொல்ல 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 மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள், தொழில் தாங்கல்கள், உத்தியோக தாங்கல்கள், வியாபார தாங்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கணவன் மனைவியுடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். எதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நிச்சயம் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் பெரிய பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, புதிய உத்வேகத்துடன் இறங்குவது, திருமண தடைகள் நீங்குவது, புத்திர சந்தானங்கள் பெறுவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் தீர்வது, துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது, கால்நடைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வளர்ப்பு பிராணிகளில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம்.